ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா தான் வந்து என்ன வெஜ் பிரியாணி பார்த்தீங்களா. நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது போடுது ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சோண்டு அப்படியே நான் செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய். அப்புறம் நெய் உருவட்டும். இப்போ ஏலக்காய் கிராம்பு பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சலை, கொஞ்சம் சோம்பு. சோம்பு தான். சரி, ஓகேவாம்மா. அடுத்து பச்சை மிளகா ஒரு கலர் கலக்கலாம். வெங்காயத்தை 2 வகை கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எண்ணெயிலேயே வதங்கட்டு. எண்ணெயிலேயே நெய்யும் வதங்கட்டு. இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு அடித்து வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தொடர்ந்து நல்லா கலக்கிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. அது கூட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒன்றரை தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். இப்போ நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா, இது பிரியாணி மசாலா, 2வது கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம வதக்கி இருக்கிறதுல மசாலாவில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இது எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்ந்து நல்லா இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்குது பாருங்கள். நல்லா வதக்கி விட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அதாவது வந்து எப்போவுமே வந்து நம்ம இப்போ சமைக்கும் போது போடும்போது வந்து கல்லுப்பு தான் நம்ம போட்டுக்கணும். தூள் உப்பு சேர்த்தக்கூடாது. 10ங்கிற பட்சத்தில் தான் நம்ம தூள் உப்பு சேர்த்தணுமே தவிர ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கும் போது கல்லுப்பு தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் கல்லுப்பே சேர்த்திக்கிங்க. இப்போ நான் கல்லுப்பு தான் சேர்த்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நல்லா எண்ணெயில் வதக்கி நல்லா சூறாக வதங்கியாச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அளவுக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கிறோம், 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த 2 டம்ளர் அரிசி வந்து தண்ணியில் போட்டிருக்கிறோம். தண்ணியில் போட்டு ஃபுட் கலர் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக நம்ம அதில் போட்டால் உடம்பு கெடுதல். இப்போ இது மாதிரி வந்து தண்ணியில் போட்டு நம்ம இது அரிசி களையும் போது 2 டைம் வாஷ் பண்ணி போடும்போது நமக்கு அவ்வளோ வந்து ஃபுட் கலர் வந்து சாப்பாட்டில் சேராது. கொஞ்சம் கலராகவும் இருக்கும். நீங்கள் அது மாதிரி இந்த அரிசி ஊற வைக்கும்போது ஃபுட் கலர் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இல்லை வேண்டான்னா விட்டுருங்க. ஊற வைக்கிறப்ப கூட போடணும். இல்லை கடைசியாக அரிசி கழியிறப்ப போட்டால் கூட போதும். இல்லை வேணும்னா போட்டுக்குங்க, வேண்டாம்னா கிப் பண்ணிடுங்க. அதனால ஒன்றும் தப்பில்லை. நான் போட்டிருக்கிறேன் கொஞ்சோண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லெமன், கால்வாசி லெமன், அது லைட்டாக அப்படி புழிஞ்சுட்டுக்கலாம். தண்ணிக்குள்ளே நம்ம தாளித்து வச்ச தண்ணியில் வந்து நம்ம குட்டி லெமன் புழிஞ்சுட்டுலாம். புழிஞ்சாச்சு. அடுத்து சாப்பிட்டு பாருங்கள், இப்போ அரிசியை நம்ம வந்து நல்லா 3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா என்னென்னு இன்றைக்கி சமைக்கிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு சமையலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஏன்னா புரட்டாசி மாதங்களா, அதனால் நம்ம வந்து வெஜ்ஜு தானே சாப்பிடணும். அதனால் வெஜ்ஜு. அப்படியே நான்வெஜ் சாப்பிட்றீங்க? நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம். புரட்டாசி மாதம் முடிஞ்ச பிற்பாடு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா புரட்டாசி மாதங்கிறதுனால நாங்கள் வந்து இது வெஜ்ஜியை வந்து நான்வெஜ் ஸ்டைலில் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். என்ன பண்ணுறது, நாக்கு பழகி போச்சுங்க. ஆமாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசி சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கலக்கி விட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். காரம் ஃபைனலாக எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்கா? சரிங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து இந்த வெஜ்ஜு பிரியாணி வந்து எல்லாமே நம்ம போட்டாச்சு. நல்லா சேர்ந்து எல்லாம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் போட்டு விசில் போட்டு இப்போ பாருங்கள், இப்போ மூடி 2 விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் வந்து சிம்மிலேயே வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். தம் போடுற மாதிரி நல்லா பலன்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கரை வந்து வாட்டமாக வர மாட்டேங்குது. மூடிக்கலாம். இங்கே அமுத்தணும். அங்கே அமுத்தணுமா? ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புது கேஸ் கட்டாக இருந்ததுன்னா ஆப்போசிட்டில் அமுத்தினா தான் லாக் ஆகும். பாருங்கள், இப்போ குக்கர் மூடி வச்சு விசிலை போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். ஒரு விசில் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது, டம் போடுற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடாக கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வெஜ்ஜு பிரியாணி ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். நானும் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சேர்ந்தே சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.